பப்பி என்ன பண்ணுற? ஒரு மாதம் ஆச்சு நம்ம வீட்டை விட்டுட்டு இந்தியா போய். இப்போ இந்தியாவிலேருந்து திரும்பி இங்கே ஜெர்மன் வந்தாச்சு. வந்து கார்டனை பார்த்தோன்னே ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. என்னென்னா புறா களை வந்து ரோஸ் செடியெல்லாம் வந்து தண்ணி இல்லாமல் ஆல்மோஸ்ட் இந்த செடியெல்லாம் உசுறு மட்டும் வச்சிட்ருக்குது. கார்டன் வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதோட வழி என்ன அப்படின்னு. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பாதுகாப்பாக வச்சுட்டு போய் இப்படி. பட் இதிலிருந்து பல ஹாப்பினஸ் நமக்கு இருக்குது. என்னன்னா நம்ம நட்டுட்டு எக்ஸ்பெரிமெண்டலாக நட்டு வச்சுருந்த சின்ன வெங்காயம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ வெங்காயம் இருக்குமா இருக்கும். ஒரு 400 கிராம்ஸ் உறுதியாக சின்ன வெங்காயம் நம்ம நட்டதுலேருந்து நமக்கு கிடச்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கக்கூடிய ஜெர்மனில் கிடைக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் ரேடிஷ், குட்டி ரேடிஷ். பட் இது இப்போ சைஸ் வந்து பீட்ரூட் மாதிரி இருக்குது. இது அறுத்து எல்லாம் கட் பண்ணி பார்த்தா தான் இதோட கண்டிஷன் என்னன்னு தெரியும். அப்புறம் இது போக அந்த சிட்ரோன் மெலிசை வந்து நல்லா வந்திருக்குது நமக்கு. ஸ்ட்ராபெரிஸ் வந்து நல்ல பூ வச்சிருந்துச்சு ஊருக்கு போகும்போது. இன்றைக்கி ஸ்ட்ராபெரிஸ் ஒன்றுமே இல்லை. கீரை அது அவ்வளோ களை எடுத்துருக்குறோம். அதில் இவ்வளோ களை இதில் இப்போ வந்தோடனே வந்த டே ஒன்லேயே நம்ம எடுத்துட்டோம். தண்ணி இல்லாமல் காஞ்சிருந்துச்சு. ஸோ நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய சிவப்பு தண்டு கீரை, இது தண்டு கீரை. மணத்தக்காளி கீரை பின்னாடி இருக்குது. பார்ப்போம் இனி அடுத்தது கார்டன் என்ன ஆகுது அப்படி பார்க்குங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புதினா. ஆக்சுவலாக ஜெர்மனியில் வந்து புதினாவோட விதை கிடைக்கும். நாங்கள் அப்போல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்கோம் எப்பட்றா இவங்களுக்கு விதை கிடைக்குதுன்னு. ஸோ நம்ம பறிக்காமல் விட்டோன்னா இந்த மாதிரி விதை கிடைக்கும். இது இன்னுமே விட்டால் நல்ல குட்டி குட்டி துளசி விதை மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அது போட்டாலும் திருப்பியும் செடி முளைக்கும். இது வந்து எங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 10-20 நாளைக்கு புதினா பிரச்சனை எங்களுக்கு தீர்ந்தது. இதெல்லாம் தான் நம்ம கார்டனில் கிடச்ச ஹார்வெஸ்ட்டு. பார்ப்போம் இனி எப்படி போகுது. இங்கே இனி என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாப்பா.